வணக்கம். என்னுடைய பேர் உலகமணி. ஸோ நான் வந்து ஈகோ என்விரான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் மார்த்தாண்டம் நகர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஏன் இந்த ஏரியா இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பாதிப்புகள், அதாவது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரிடர் நடந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய பேரிடர் நடந்துச்சு. அந்த பேரிடரில் இந்த ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் குறைஞ்சது 10-20 வீடுகள் வந்து கம்ப்ளீட்டாக தரமட்டமாயிருக்கு. இது வந்து சாதாரணமாக, அதாவது எப்படி சொல்லணும்னா, நாளைக்கு வேலைக்கு போனால் தான் பணம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஏரியா இந்த ஏரியா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஏரியா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சார்பில் குடிசை வீடு, அதாவது குடில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் தங்குற மாதிரி ஒரு டெம்பரவரினா வந்து அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மார்த்தாண்டம் நகரில் காளிமுத்து மற்றும் முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கள், இவங்க வந்து இசைக்கலைஞர்கள். இவங்க என்னென்னா, இவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தது மட்டுமல்லாது வீடும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அவங்ககிட்ட இருந்த அந்த இசை கருவிகளுமே பார்த்திங்கன்னா எல்லாம் வெள்ளத்தில் போயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க தங்கு இடமே வந்து ஒரு மிகப்பெரிய இது இல்லாமல் கெதிக்கட்டு இருந்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பள்ளிக்கூடத்துலேயும் தெரிஞ்ச வீட்டுக்குள்ளேயும் ஒரு 10 நாள் தங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு குடில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அதுபோக நமக்கு இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி தொண்டு நிறுவனங்களில் கூட கனெக்ட் பண்ணுவோம். அதுபோல் இந்த இவங்களுக்கு தேவையான விஷயங்களை வெளியில் மக்களுக்கு கொண்டு போகாத நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே தூத்துக்குடி மாவட்டத்துக்கே, மெயினுக்கே தெரியாத அளவுக்குலாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பண்ணுறது மூலமாக நான் மட்டும் இல்லை, இது வெளியில் போகிறது மூலமாக இந்த செய்தியும் சரி, எங்களுடைய கருத்தும் சரி மக்களுக்கு போய் சென்றடையும் மூலமாக அரசாங்கமும் சரி, என்னை போல் நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த காணொலியை பார்க்கறது மூலமாக இவங்கள் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம், எங்களோட சேர்ந்து பிறரும் வந்து இதை சப்போர்ட் பண்ணுவாங்க, பிறரும் இதை முன்னெடுத்துட்டு போவான்ற ஒரு கருத்துக்காக இந்த காணொலி வந்து நான் பதிவு செய்கிறேன். அதாவது இப்போ இந்த குடியில் பொறுத்த மட்டும் இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25,000-30,000 ரூபா அந்த ஒரு டார்கெட்டில் வந்து ஒவ்வொரு குடிசைக்கும் நமக்கு வந்து இதாகுது. ஸோ இதை நம்ம வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷன்லேருந்து மக்களுக்கு இலவசமாகவே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பாதிக்கப்பட்ட இடங்களை நீங்கள் வந்து இந்த காணொலி மூலமாகவோ நீங்கள் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா, எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் வந்து உங்களுடைய சைட்டை, உங்களுடைய இடத்த பார்த்துட்டு சேதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, முழுமையான வீடு போயிருக்குதா இல்லை வந்து பகுதி அளவு இருக்குதான்ற சேதத்தின் அடிப்படையில் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் வந்து எங்களால் செய்ய முடியும். சரி, இன்னும் 1 வருஷ காலகட்டங்களுக்கு கூட நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம். அதனால் உங்களுடைய இடம் என்னன்றது மட்டும் ப்ராப்பராக எங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா, இன்னும் 1 வருஷத்துக்கு அடுத்து நாங்கள் 2024 டிசம்பர் வரையும் கூட இந்த வேலைகளை நாங்கள் பகுதியாக செய்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கோம். அதனால் எங்கெங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த இடங்களை வந்து நீங்கள் வந்து முழுமையாக பார்த்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துனீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், பயன்படுத்திக்கணும். அனைத்து எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் சார்ந்த மார்த்தாண்ட நகர் ஊரில் வசிக்கும் முருகேசன், காளிதாசன் நாங்கள் இருவருக்கும் பேசக்கூடியது என்னவென்றால், இந்த மழை வெள்ளத்தினால் நாங்கள் வீடு இழந்து எங்களுடைய இசைக்கருவிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில் ஐயா சார் அவங்க அந்த இதில் வந்து எங்களுக்கு வந்து குடிசை நாங்கள் ஊரில் மக்கள் பள்ளிக்கூடத்தில் இப்படியெல்லாம் 10-15 நாள் இருந்து கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் சார் வந்து எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கும் வீடு குடிசை அமைச்சு தந்து இந்த இடத்துல நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்து எங்களை ஆதரித்தாங்க. அவங்களுடைய ஆதரவில் நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து ஒரு சோர்னால நிம்மதியாக சாப்பிட்டுட்டு எங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நன்றி, வணக்கம்.